ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு MI டிவி வந்து லோகோ ஹேங்கிங் இஷ்யூக்காக வந்திருக்கு. இது சாஃப்ட்வேர் போடுறது ஒவ்வொரு மாடலுக்கும் மாறிட்டே இருக்கிறனால தான் நம்ம இதுக்கு கன்டினியூவாக இது வீடியோ போடுறதா இருக்குது. MI டிவியை பொறுத்தளவு நம்ம சாஃப்ட்வேர் லோட் பண்ணுறதுக்கு வந்து ரெக்கவரி மோடுக்குள்ளே உள்ளே போயிட்டு தான் சாஃப்ட்வேர் வந்து லோட் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்படி ஆண்ட்ராய்டு அப்படின்னு லோட் ஆகிட்டே இருக்குது. ஒரு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு லோட் ஆகிட்டு ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டே இருந்துட்டு டிவி வந்து ஆஃப் ஆயிடுது. இதுதான் இதோட பிரச்சனை. சில சமயங்களில் உள்ளேயும் போயிடுது, உள்ளே போயிட்டு மறுபடியும் ஹேங் ஆகி வந்துடுது. இது நம்ம ரெக்கவரி மோடில் வந்து ரீசெட் அடிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணோம். ரீசெட் அடித்தாலும் மறுபடியும் இதே ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறனால நம்ம வந்து இதுக்கு வந்து எப்படி சாஃப்ட்வேர் போடலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம டிவினோட போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாம் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். வாங்க இந்த டிவினோட மாடல் நம்பர் பார்த்துட்டு இந்த டிவிக்கு எப்படி சாஃப்ட்வேர் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த டிவினோட மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா L43M5-AN அப்படிங்கிறது இதனோட மாடல் நம்பர். இப்போ இதுக்கு உண்டான சாஃப்ட்வேர் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் தனியாக சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னால் ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்க முடியாது. வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் எவ்வளோ குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த ரெக்கவரி மோட் எப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த பட்டனையும் ப்ளஸ் இந்த பட்டன் இது ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு ஜஸ்ட்டு பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டிவி வந்து ஆன் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து ஆன் ஆயிரும். நான் இப்போ பவர் பட்டனையோ இல்லை இந்த பட்டனையோ எதுவுமே ப்ரெஸ் பண்ணல. ஜஸ்ட்டு இந்த சென்டர் பட்டனும் ப்ளஸ் வந்து இந்த பேக் பட்டன் இது ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு பவர் சுவிட்சை போட்டோடனே வந்து இந்த மாதிரி டிவி வந்து எம்ஐன்னு ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆன் ஆகி இந்த மாதிரி ரெக்கவரி மோடுக்குள்ளே வந்து போகும். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி நான் சொன்னேன், இதில் ரெக்கவரி நான் கொடுத்து பார்த்தேன், மறுபடியும் எனக்கு அதே பிரச்சனைங்கிறதுனால தான் நான் சாஃப்ட்வேர் லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த ஃபேக்டரி ரீசெட் கொடுத்தும் எனக்கு இந்த ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகுது அப்படிங்காட்டி தான் நான் பென்ட்ரைவில் வந்து சாஃப்ட்வேர் பூட் பண்ணுறேன். இப்போ இதில் சாஃப்ட்வேர் பூட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் பென்ட்ரைவில் வந்து அதனோட ஃபைல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து காமிச்சிடுறேன். இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் எங்கிட்ட சாஃப்ட்வேர் வாங்குறீங்க அப்படின்னா நான் கொடுக்குற ஃபைல் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் கொடுக்குற ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரா ஏற்கனவே நான் உள்ளே கனெக்ட் பண்ணியிருந்தங்காட்டி இது காமிக்குது. நான் இந்த ஃபைலை ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம பென்ட்ரைவ் போடுறப்ப ஃபஸ்ட்டு நம்ம இதில் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபார்மேட் கொடுத்துட்டு பென்ட்ரைவில் சாஃப்ட்வேர் காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார்மேட் கொடுத்துடணும். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா FAT32 இருக்கிறது பெட்ரு. அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டுக்கு மாற்றிக்கங்க. இது ரெண்டும் மாற்றிட்டு ஃபார்மேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதனோட இது வந்து டிவிக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இதை வந்து நான் செக் பண்ணிடுறேன், ஏன்னா நான் ஆல்ரெடி ஃபார்மேட் பண்ணிட்டு தான் உள்ள சாஃப்ட்வேரே காப்பி பண்ணியிருந்தேன், அதனால் நான் செக் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த பென்ட்ரைவை ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிவி கூட வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். இதில் எந்த போர்ட்டில் வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். நான் இந்த போர்ட்டில் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணோடனே நம்ம பென்ட்ரைவ் வந்து டெரெக்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அதனால் லைட் வந்து இண்டிகேட் ஆகும். இப்போ இதில் வந்து நம்ம இதில் என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இதில் வந்து அப்ளை அப்டேட் ஃப்ரம் EXT அப்படின்னு சொல்லி இருக்குங்களே, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் SD கார்டு இல்லை, ஃப்ரம் யூ டிஸ்க்கு, இதில் தான் நம்ம பென்ட்ரைவனோட இது இருக்குது. அதனால் இதை செலக்ட் பண்ணுறோம். இதில் நம்ம காப்பி பண்ண அந்த ஃபைலோட நேம் காமிக்குது. ஜஸ்ட் வந்து இதை கிளிக் மட்டும் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இன்ஸ்டாலிங் அப்படின்னு சொல்லி வரும். இந்த மாதிரி இன்ஸ்டாலிங்னு வரப்போ நம்ம ஜஸ்ட்டு வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். இந்த சாஃப்ட்வேர் லோடாகி முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு 10 to 15 minutes ஆகும். இந்த டைமிங்கில் வந்து நம்ம எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. லோட் ஆகி ரீஸ்டார்ட் ஆகும். சில சமயங்களில் வந்து இது இன்ஸ்டால் ஆகிறப்பவே ரீஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து ஜஸ்ட் அதை விட்டுறணும். அது எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு லோட் ஆகி அதுவே அதனோட ஃபங்க்ஷன் ஃபுல்லாக முடிச்சுட்டு வெளியே வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். இது ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா எப்படி வரும் அப்படிங்கிறதும் காமிக்கிறேன் பாருங்கள். அப்டேட்னு சொல்லி வருது. இது நம்ம பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய டேட்டாவை தான் லோட் பண்ணி உள்ளே லோட் ஆகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து நம்ம பட்டனை ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறதோ இல்லை ரிமோட்டில் ஏதாச்சும் ப்ரெஸ் பண்ணுறதோ இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுறதோ பண்ணோம் அப்படின்னா
இஎம்எம்சி வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இஎம்எம்சி தான் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அது ஒன்றா காஸ்ட்லி ஆகிட்டே போகும். அப்படிங்கிறனால இது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து அது ஒரு 10 மினிட்ஸ் அதிகபட்ச டைமிங் எடுத்துக்கும். அதை வந்து நம்ம சேஃபாக விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே ஃபுல்லாக லோடாகி முடிச்சு மறுபடியும் அந்த ரெக்கவரி மோடுக்குள்ளே வந்து நின்றுட்டு ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்கும். ரீபூட் நவுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அப்படியே டோட்டலாக ரீசெட் ஆகி நம்ம புதுசாக டிவி வாங்கினப்போ என்ன கண்டிஷனில் வருமோ அது மாதிரி சாஃப்ட்வேர் வந்து வர ஆரம்பிச்சிடும். நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால மட்டும்தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே மேக் பண்ண முடியுது. இப்போ நம்மளுக்கு சாஃப்ட்வேர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகி முடிச்சோன்னா இந்த மாதிரி வந்து நிற்கும். இப்படி நிற்கிறப்ப ஜஸ்ட் வந்து ரீபூட் மட்டும் கொடுக்கணும். வேறு எந்த ஆப்ஷனும் இதில் செலக்ட் பண்ணக்கூடாது. இது ஆக்சுவலாக வந்து சில ஃபைல்ஸ் வந்து கேட்ச் மெமரியில் வந்து லோடாகி நிற்கும். அந்த மாதிரி லோடு காமிக்கிறது பார்த்தீங்களா, இன்ஸ்டால் யூ டிஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி அதிலே காமிச்சது. சில ஃபைல்ஸ் வந்து கேட்ச் மெமரியில் வந்து சேவ் ஆகி நிற்கும். இந்த சமயத்தில் அந்த கேட்ச் மெமரி ஃபைல் ஏதாச்சும் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் மறுபடியும் சாஃப்ட்வேர் வந்து கோர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். அதனால் ரீபூட் மட்டும் கொடுங்க இந்த ஸ்டேஜில். அதில் வேறு எந்த ஆப்ஷனுமே வந்து செலக்ட் பண்ணி ட்ரை பண்ண வேண்டாம். அதே மாதிரி இதனோட சாஃப்ட்வேர் இல்லை அப்படிங்கிற போது நீங்கள் ரெக்கவரி நீங்கள் 100 டைம் அடிச்சிங்க அப்படின்னாலும் சாஃப்ட்வேர் கரெக்டான சாஃப்ட்வேர் போட்டால் மட்டும்தான் எடுத்துக்கும், இல்லைன்னா வந்து எடுத்துக்காது. அடுத்த பிரச்சனை என்னென்னா, நீங்கள் அதில் இருக்கக்கூடிய மற்ற ஃபைல்ஸ் மற்ற ஆப்ஷன் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டேட்டா ஏதோ ஒன்று வந்து ஒன்றும் எரேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் நம்மளுக்கு வந்து டிஃபிகல்ட்டிஸ் அதிகம். ரெக்கவரி பண்ணுறதுக்கு உண்டான டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஒன்றும் அதிகமாகிட்டே போகும். இது வந்து ஒரு ப்ளூடூத் ரிமோட் மாடல் அப்படிங்கிறனால பேரிங் கேட்குது. ஜஸ்ட் இந்த 2 பட்டனே ஹோல்ட் பண்ணி பிடிச்சி இதை நான் வந்து இப்போ பேர் பண்ணுறேன். ஓகே, ரிமோட் வந்து எடுத்துருச்சு. இதனோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பும் அப்படியே போயிடுச்சு. நம்ம இந்தியா செலக்ட் பண்ணிவிட்டோம். இங்கிலீஷ், இந்தியா, யூஎஸ்பி. இது கீபேட் டைப்பு. இது குயிக் செட்டப் வித் ஆண்ட்ராய்ட் ஃபோன் கேட்குது. நான் இப்போ இது செட்டப் கொடுக்கல. அதே மாதிரி இது ஏற்கனவே நிறைய வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். நம்ம ஜஸ்ட் வந்து இது கனெக்ட் பண்ணுறப்போ கம்பல்சரி வந்து ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டு தான் போகணும். ஏன்னா இது சாஃப்ட்வேர் அப்டேட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதுவே செக் பண்ணி அப்டேட்டும் இன்ஸ்டால் பண்ணி அதுவே உள்ளே விட்டுரும். இல்லை அப்படின்னா நம்ம உள்ளே போயிட்டு நம்ம செக் பண்ணுறப்ப மறுபடியும் இன்ஸ்டால் ஆகிறப்ப அது ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னாலும் மறுபடியும் இதே பிரச்சனை தான் வரும். அதனால் ஜஸ்ட் அதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரீயாக விட்டுடலாம். அதனால் இப்போ நான் வந்து அதை அப்டேட் பண்ணுறதுக்கு விட்டுட்டேன். அதே இப்போ ஃபைல் எல்லாத்தையுமே செக் பண்ணுது. இப்போ இதில் இருக்கிறது லேட்டஸ்ட்டாக இல்லை லேட்டஸ்ட் இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சாஃப்ட்வேர் அதுவே டிரெக்ட் பண்ணும். இதில் சாஃப்ட்வேர் அப்டேட் இல்லை அப்படிங்காட்டி இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நான் ஜஸ்ட் வந்து இதை ஸ்கிப் கொடுக்குறேன். ஏன்னா சைன்இன் நான் பண்ணல. கூகுள் அக்கௌண்ட் இது கஸ்டமர் அப்படிங்கிறனால கூகுள் அக்கௌண்ட் பண்ணல. அதே மாதிரி இது நம்ம லொக்கேஷனை டிரெக்ட் பண்ணிட்டான்னு கேட்கும். இந்த செட்டிங் மறக்காமல் நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி ஹெல்ப் இம்ப்ரூவ் ஆண்ட்ராய்டுன்னு வருது. இந்த இதுக்கும் நோ கொடுத்துருங்க. ஏன்னா இதை வச்சு தான் நம்மளுக்கு ஆட் வந்து அதிகமாக ரன் ஆகும். நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணிட்டுருப்பாங்க. நம்மளோட டேட்டாவை எடுத்து பார்க்குறக்கும் கேட்குறாங்க. இது பேட்ச் வால் ஆண்ட்ராய்டு இந்த ஆப்ஷனுக்காக கேட்குது. நான் ஆண்ட்ராய்டு ஆப்ஷனே உள்ளே போயிடுறேன். இது எம்ஐலேருந்து கேட்குறாங்க. அதே அவனோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டேட்டாவை எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ நான் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிக்கிறதுனால பென்ட்ரைவ் ஏதாச்சும் எடுக்குதான்னு கேட்குது. இஜெக்ட் கொடுத்துட்டா பென்ட்ரைவ் நான் சேஃபாக ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துலையே சேஃபாக இஜெக்ட் ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம அவசரப்பட்டு போய் பென்ட்ரைவ் பிடுங்குறதுமே வந்து சில கேசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாமல் ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான். அதுவாக அதனோட ஃபங்க்ஷனை முடிக்க வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ரேமு ரூம் எல்லாமே வந்து நம்ம மொபைல் அளவுக்கு வந்து இப்போது கொஞ்சம் முன்னாடி வந்தது அப்படிங்கிறனால அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் இருக்காது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் வெயிட் பண்ணணும். அது கம்ப்ளீட் ஆகி அதனோட ப்ராசஸை கம்ப்ளீட் ஆகி வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதா வந்து பெட்டராக இருக்கும். தேங்க்யூ. இது போன்ற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.